Welcome to RSR Max Integration Applications of Trigonometric Identities. Evaluate integral sin square 2x plus y into dx. Sin square x கான ஃபார்மேட் வந்து trigonometry ஃபார்முலா வந்து 1 minus cos 2x by 2 இந்த ஃபார்முலா லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். therefore இந்த sin square எடுத்துகிட்டு இந்த 1 minus cos 2 into இந்த என்ன ஆங்கிள் இருக்குது அதை போட்டுக்கிறோம். அப்போ therefore 1 minus cos 2x பிரித்து மாதிரி இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து sin square x பதிலாக இந்த 1 minus cos 2x அப்படி போட்டோம்னா 1 minus cos 2 into இந்த x இருக்கிறதுல இந்த ஃபுல் ஆங்கிள் அப்போ இங்கே போட்டோம் 1 minus cos 2 into எக்ஸுக்கு பதிலாக sin square இங்கே x இருந்துச்சுன்னா இங்கே x வர மாதிரி இங்கே 2x plus 5 இருந்தால் அப்படியே போட்டுக்கிறோம் 1 minus cos 2x plus 5 by 2 into dx. இதை 1 by 2 into dx ஒரு இன்டெகிரல் மைனஸ் cos 2 of 2x plus 5 divided by 2 ஒரு into dx அது ஒரு இன்டெகிரல். இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா it becomes 2 into 2 4x 2 5 are 10 போட்டோம். இது ஒரு இன்டெகிரல் இது ஒரு இன்டெகிரல். இதில் 1 by 2 காமனாக எடுத்துகிறோம். இன்டெகிரல் dxக்கான ஃபார்முலா வந்து எக்ஸு. இந்த cos 4x plus 10 by 2 அதுக்கான ஃபார்மேட் வந்து மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். காசு இன்டெகிரேட் பண்ணால் sin of 4x plus 10 divided by இந்த 4 வந்து கீழே வந்துடும் இன் ப்ளஸ் சி. இதை எத்தனை ஸ்டெப் இப்படியே விட்டோம் இல்லை மல்டிப்ளை பண்ணி போகலாம். இது பை 2 போகலாம். இங்கே 2 சார் இங்கே இந்த 2 4 சார் 8 ஒரு சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்டெப் போதும். இதுவும் முடிச்சுக்கலாம் நம்ம. இதுபோல் இன்டெகிரல் sin cube 2x plus 1 dx வந்துச்சுன்னா அந்த க்யூபுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். sin 3 theta ஃபார்முலாலேருந்து sin cube எடுத்துகிட்டு இந்த ஃபார்மேட் போட்டுக்கலாம். போட்டு அந்த ஃபார்முலா எக்ஸ் இந்த தீட்டா இருக்கிறதுல என்ன வேல்யூனா 2x plus 1 அதை வச்சு போட்டுக்கிறோம். அப்போ 3 into sin 2x plus 1 minus sin 3 into 2x plus 1 into dx அது இன்டெகிரல். இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஃபார்மேட் யூஸிங் திஸ் ஒன். இந்த 1/4 வெளில வச்சிடறோம். 3 into sin ரெண்டு இன்டெகிரலாக பிரிச்சுக்கிறேன். 3 வெளில எடுத்துகிட்டு இன்டெகிரல் ஆஃப் sin 2x plus 1 into dx மைனஸ் இன்டெகிரல் சைன் இந்த மல்டிப்ளை பண்ணோம்னா 6x plus 3 வந்துடும் இன்ட்டு dx. இது ஒரு ஃபார்மேட் இது ஒரு ஃபார்மேட். இன்டெகிரல் சைனுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் காஸ். இங்கே சைனுக்கு வந்து மைனஸ் காஸ். அப்போது 1/4 காமன் 3 இன்ட்டு இந்த சைன் 2x plus 1க்கு மைனஸ் காஸ் 2x plus 1 டிவைடட் பை இந்த 2x பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த 2 இங்கே வந்துடும். தென் இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இன்டெகிரலில் சைனுக்கு வந்து ஒரு மைனஸ் வரும். மைனஸ் காஸ் 6x plus 3 டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது 6 கீழே வந்துடும். இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இன்டெகிரேஷன் ஆன்சரை வந்து கீழே 4 ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 2s are 8 மைனஸ் இந்த மைனஸ் 3 டிவைடட் பை 4 2s are 8 இந்த காஸ் வேல்யூ. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். திஸ் 4 into 6 24 cos 6x plus 3 plus c ஒரு c போட்டால் போதும். therefore convert the power into multiple angles and then using trigonometric formula we can integrate this. Try this a lot of sums you can be thorough with this. Thank you. Subscribe RSR Max, like, share and comment.